ராமசாமி என்பவரோட பொண்ணு தன் காதலிச்ச பையனோட வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிடுது. இந்த விஷயம் தெரிஞ்ச ராமசாமி ரொம்பவே சோகமா மனம் உடைஞ்சு போய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்படி ராமசாமி பொண்ணு ஓடி போன விஷயம் பக்கத்து வீட்டுல இருக்கிற முத்தையாவுக்கும் தெரிய வருது. முத்தையாவும் இந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்காம பேசுறவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராமசாமியோட பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு வரவங்க போறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முத்தையா பல பேர்கிட்ட சொல்லும் போது ஒரு நாள் தெரியாதனமா இத ராமசாமியும் காதுல வாங்கிடுறாரு. இதை கேட்ட ராமசாமியும் ரொம்பவே சோகமாயி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறம் முத்தையாவோட பொண்ணும் காதலிச்ச பையனோட ஓடி போயிடுது. இதனால முத்தையா ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் நண்பன் கிட்ட சொல்றாரு, டேய் ராமா, இந்த விஷயம் எப்படியாவது வெளியே தெரியாம பாத்துக்கடா, தெரிஞ்சா ரொம்ப அவமானமா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராமாவும், இன்னைக்கு நீ படுற கஷ்டம் தானே அன்னைக்கு ராமசாமியும் பட்டிருப்பாரு. இந்த விஷயம் மத்தவங்களுக்கு நடந்தா அது வேடிக்கை, அதுவே உங்களுக்கு நடந்தா அது வலி. இப்ப இருக்கிற பாதி பேர் இப்படிதானே நடந்துக்கிறீங்க, நமக்கும் வாழ்க்கை இருக்கு, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத மறந்துட்டு மத்தவங்களுடைய பிரச்சனையை வேடிக்கையா பேசிட்டு இருக்கிறோம். மத்தவங்களோட வழியை நம்ம வேடிக்கையா பேசுறோமே தவிர கொஞ்சம் கூட அவங்களோட வழியை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு மத்தவங்களோட பிரச்சனைகளையோ மத்தவங்களோட வழிகளையோ வேடிக்கையா பேசுறதை நிறுத்துங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.